வணக்கம். சென்ற எபிசோட்ல தான் அமெரிக்கால இருந்து ஐஸ் எப்படி சென்னைக்கு இறக்குமதி ஆனது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு 20வது நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில் அமெரிக்காவிலிருந்து மோட்டார் வண்டிகள் எல்லாம் வர ஆரம்பித்தன. சென்னை அப்பொழுது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அவங்க என்ன விரும்புவாங்க? இங்கிலாண்டில் செய்யப்பட்ட வண்டிகள் தான் சென்னையில் விற்பனை ஆகணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் எப்படி அமெரிக்கன் அவர்களுடைய வண்டிகளை இங்கே விற்பனை செய்தார்கள் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. இருபதாவது நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில் சென்னையில் மோட்டார் கார் எல்லாம் தென்பட ஆரம்பித்தன. முதலில் ஏஜே யார்க் என்பவர், அவர் பாரி அண்ட் கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். 1901வது ஆண்டு அவர்தான் முதலில் சென்னையில் மோட்டார் வண்டி வைத்திருந்தார். அதற்கு ஒரு கிழிந்த புகைப்படம் இப்பொழுதும் ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த வண்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் MC01. அந்த காலத்திலலாம் மெட்ராஸ் கார்பரேஷன்லேருந்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதனால தான் அந்த வண்டிக்கு MC01 என்று பெயர். அதற்கு அடுத்தது MC02 யார் கையில் இருந்தது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரிய வரல. அதற்கு பிறகு MC03 என்கிற வண்டி அந்த காலகட்டத்தில் பிரபல கான்ட்ராக்டராக இருந்த தாட்டிக்கொண்ட நம்பெருமாள் செட்டியுடைய சொந்தமாக இருந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு பிறகு ஒன்றாக வண்டிகள் எல்லாம் வர ஆரம்பித்தன. ஆனால் எல்லாமே இங்கிலீஷ்காரங்க தயார் செய்த வண்டி தான். அதாவது கொவென்ட்ரி அந்த போல இடத்துலலாம் இங்கிலாண்டில் தயார் செய்த வண்டி இறக்குமதியாகி இங்கே விற்பனை ஆகி கொண்டிருந்தது. முதலில் சென்னைக்கு வண்டிகளை இறக்குமதி செய்ததே அடிசன் அண்ட் கம்பெனி தான். 1901வது ஆண்டிலேருந்து அவங்க அந்த வியாபாரத்தை தொடங்கினாங்க. இன்று வரையில் அடிசன் அண்ட் கம்பெனி என்பது இருக்கிறது அமால்கமேஷன்ஸ் குழுமத்தில் ஒரு அங்கத்தினராக. ஆனால் இப்பொழுது அடிசன் அண்ட் கம்பெனி என்ஜினியரிங் டூல்ஸ் தயார் செய்யும் ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. இங்கிலாந்தில் இருந்து வண்டிகள் இறக்குமதி ஆன உடனே அமெரிக்கர்களுடைய மனதிலும் தோன்றியது, ஏன் நம்மளும் இந்தியாவுக்கு சென்று நம்மளுடைய வண்டியெல்லாம் விற்பனை செய்யலாமே என்று. முதலில் 1905, 6, 7 இந்த மாதிரி வருடங்களிலெல்லாம் அவங்க சென்னையில் எப்படியாவது அவங்களுடைய வண்டியை விற்பனை செய்யறதுக்கு முயற்சியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இங்கே இருந்த ஆங்கிலேயர்களோ அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எப்படியாவது அந்த விற்பனை எல்லாம் நடக்கக்கூடாது என்பதில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்து விட்டாங்க. 1910வது வருடம் அமெரிக்காவிலிருந்து வியாபாரத்துக்காகவே ஒரு கமிஷனர் சென்னைக்கு நியமனம் செய்யப்பட்டார். அவருடைய பெயர் ஹோசே டி ஆலிவாரஸ். ஆனால் இது முதல் கமிஷனர் கிடையாது, ட்ரேட் கமிஷனர் கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 18வது நூற்றாண்டில், அதாவது அமெரிக்கா சுதந்திரமான உடனேயே அங்கிருந்து ஒரு வியாபாரத்திற்காகவே ஒரு தூதரை அவங்க கல்கத்தாக்கு அனுப்பி வைத்தாங்க. அவர் பேர் பெஞ்சமின் ஜாய். ஆனால் அவர் அங்கே கல்கத்தாக்கு வந்த உடனே ஆங்கிலேயர்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவருக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு வரவேற்பு கிடைக்கவே இல்லை. ஆனால் அவர் கல்கத்தாவில் இருந்து வியாபாரமும் செய்து கொண்டிருந்தார். அது போதாதது என்று சொல்லி அவர் சென்னைக்கும் அதே டைமில் ஒரு ட்ரேட் கமிஷனரை அனுப்பி வைத்தார். அவர் பெயர் வில்லியம் ஆபட். 18வது நூற்றாண்டில் சென்னைக்கு வந்த வில்லியம் ஆபட் இங்கே என்ன வியாபாரம் செய்தார் என்று நமக்கு தெரிய வருவதில்லை. ஆனால் அவர் சென்னை நகரத்துக்கு மேயரான பதவியும் வகித்து கொண்டிருந்தார் என்று தெரிய வருகிறது. அமெரிக்க மக்கள் எவ்வளவு ஒரு முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. 1910வது ஆண்டு வந்த ஹோசே டி ஆலிவாரஸ் என்பவர் எப்படியாவது சென்னையில் அமெரிக்க வண்டியெல்லாம் விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். முதலில் சென்னையில் இருந்த ஆங்கில அரசு எப்படியாவது அவரிடமிருந்து ஒரு 10 வண்டிகள் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் மிக தீவிரமாக இறங்கினார். 1911வது வருடம் டெல்லியில் அந்த காலத்தில் இருந்த ஆங்கில அரசர் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அவர் இந்த இடத்தில் ஒரு முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது சென்னை அரசுக்கு 10 வண்டிகள் தேவைப்பட்டன. அவர்கள் ஹோசே டி ஆலிவாரஸ் சொன்னதனால் இந்த இடத்தில் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த 10 வண்டிகளை வாங்கி
அதை தில்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹோசே ஆலிவாரஸ் சும்மா இருப்பாரா? உடனே பாருங்கள், சென்னை அரசே வந்து எங்களிடம் இருந்து வண்டிகள் எல்லாம் வாங்கி இருக்கிறது என்று அந்த விஷயத்தை மிகவும் பிரபலப்படுத்தினார். அதற்கு பிறகு அமெரிக்காவில் இருந்து கேட்டலாக்ஸ் எல்லாவற்றையும் வரவழைத்து சென்னையில் இருந்த பல பிரமுகர்கள் இல்லத்திற்கு சென்று எல்லோரிடமும் அமெரிக்கன் வண்டிகள் எல்லாம் எவ்வளவு வசதியான வண்டி என்பதை எடுத்து காண்பித்து கொண்டே வந்திருந்தார். 1911-12 வருடங்களுக்குள் சென்னையில் பெரிய அளவில் அமெரிக்கன் வண்டிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. 1914 வருடம் முதல் உலகப் போர் வந்தது. ஹோசே ஆலிவாரஸ் அதே வருடம் சென்னையிலிருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து கனடாவில் ஒரு தூதராக சென்று விட்டார். ஆனால் அங்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு பத்திரத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று தெரியுமா? முதல் உலகப் போர் வந்துவிட்டது, இதிலிருந்து ஜெர்மானிய வண்டிகள் சென்னைக்கு வராது, அதனால் நம்மளுடைய அமெரிக்கன் வண்டிகளை இந்த இடத்தில் பெரிய அளவில் விற்பனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தார். அதே போல நடந்தது. 1914 வருடம் 400 வண்டிகள் இறக்குமதி ஆகின. அதில் 100 வண்டிகளுக்கு மேலே அமெரிக்கன் வண்டிகள் தான். பாருங்கள், 1911 வருடம் 10 வண்டி, 1914 வருடம் 100 வண்டிகள் இறக்குமதி ஆகின. அதற்கு பிறகு 1921 வருடம் அமெரிக்க அரசு ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டது. அதில் இந்தியாவில் எப்படி மோட்டார் வண்டிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அதற்கு என்னெல்லாம் கோட்பாடுகள் நாம் நோக்கி செல்ல வேண்டும் என்பதெல்லாம் எழுதியிருந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது என்றால், இப்பொழுது இந்தியர்கள் சுதந்திரத்திற்கு போராட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் ஸ்வராஜ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி ஆகிற பொருட்கள் எல்லாம் அவர்கள் வேண்டாம் என்று தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் அமெரிக்கன் பொருட்களை நிச்சயமாக அவர்களுக்கு விற்பனை செய்யலாம் என்று கூறி அதற்கு பிறகு அவர்களுக்கு தெரிந்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் எல்லாம் கைப்பற்றினார்கள். சென்னையில் ஏராளமாக அமெரிக்கன் வண்டிகள் விற்பனையாக தொடங்க ஆரம்பித்தன. 1926 வருடம் அமெரிக்காவில் இருக்கும் 2 பெரிய வண்டிகள் தயார் செய்யும் நிறுவனங்கள், ஒன்று ஜெனரல் மோட்டார்ஸ், மற்றொன்று ஃபோர்டு. இவர்கள் 2 பெயருமே இந்தியாவில் வந்து பல இடங்களில் அசெம்பிளி பிளான்ட்ஸ் தொடக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். முதலில் ஜெனரல் மோட்டார்ஸ் பாம்பேவில் சிவ்ரி என்ற பகுதியில் ஒரு தொழிற்சாலையை தொடங்கி வைத்தது. எல்லாமே அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி ஆகிவிடும், இந்த இடத்தில் அந்த வண்டியை அசெம்பிள் மட்டும்தான் செய்வார்கள். ஃபோர்டு என்ன கூறியது என்றால், 3 நகரங்களில் நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலைகளை ஆரம்பிப்போம், ஒன்று சென்னை, ஒன்று கல்கத்தா, மற்றொன்று பாம்பே என்ற முடிவுக்கு வந்து 1928 வருடம் சென்னையில் அவர்களுடைய தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார்கள். அந்த தொழிற்சாலையை தொடங்கி வைக்கும் தினத்தன்று ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது. சென்னையுடைய துறைமுகத்தில் இருந்து எல்லா அமெரிக்கன் வண்டிகளும் ஒரு ஊர்வலத்தில் சென்னை நகரத்துக்குள் வந்து சைனா பஜார் ரோடு, ராஜாஜி சாலை, அண்ணா சாலை, இந்த பகுதிகள் எல்லாம் அந்த ஊர்வலம் நடந்தது. எல்லா வண்டிகளுக்கு மேலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங் ஒன்று இருந்தது. அமெரிக்கன் வண்டிகளை வாங்கினால் அதில் என்ன லாபம் எல்லாம் கிடைக்கும் என்று. இதை பார்த்து அந்த காலத்தில் சென்னையில் இருந்த பல பணக்காரர்கள் கவர்ந்து போய் அதற்கும் மேலே வண்டிகள் எல்லாம் வாங்க ஆரம்பித்தார்கள். சரி, ஃபோர்டு இந்த இடத்தில் தொழிற்சாலையை ஆரம்பித்தது. எந்த இடத்தில் ஆரம்பித்தது என்று பார்க்க வேண்டாமா? மவுண்ட் ரோடில் இப்பொழுதும் அகர்சந்த் மேன்ஷன்ஸ் என்கிற ஒரு பெரிய கட்டடம் இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்த கட்டடத்திற்கு கலீலி மேன்ஷன்ஸ் என்று பெயர். அதற்கு அடுத்த கட்டடம் இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், விஎஸ்டி மோட்டார்ஸ்க்கு சொந்தமான கோவ் பில்டிங். அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஷோரூம் இருக்கிறது. அந்த கட்டடத்தின் பழைய கதவு எண் 200 மவுண்ட் ரோடு. அதற்கு அடுத்த கட்டடம் 201 மவுண்ட் ரோடு அந்த காலத்தில் சிம்சன் அண்ட் கம்பெனிக்கு சொந்தமாக இருந்தது. கோவ் பில்டிங்கும் சிம்சனுடைய சொந்தமாகத்தான் இருந்தது, 201ம் சிம்சனுக்கு சொந்தமாகத்தான் இருந்தது. அந்த கட்டிடத்தை தான் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வாடகைக்கு எடுத்து அதன் பின்பகுதியில் தான் அவர்களுடைய வண்டிகளை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் சென்னையில் 2 பெரிய டீலர்ஸ் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனிக்கு. ஒன்று அந்த காலத்தில் இருந்த பெரிய ஆங்கில நிறுவனம் கார்டன் வுட்ரஃப் அண்ட் கம்பெனி, மற்றொன்று
ஓக்ஸ் அண்ட் கம்பெனி. இதுவே நாளடைவில் ஜார்ஜ் ஓக்ஸ் என்ற பெயர் மாறி இப்பொழுதும் அமால்கமேஷன்ஸ் குழுமத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறது. 1928 ஜெனரல் மோட்டார்ஸ் மற்றும் ஃபோர்டு பெரிய அளவில் சென்னையிலும் இந்தியாவிலும் அவர்களுடைய வண்டிகளை விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். மோட்டார் வண்டிகள், அதே போல பஸ், அதே போல ட்ரக் வண்டிகள் எல்லாம் இங்கிருந்து விற்பனையாக தொடங்கின. 1939 வருடத்திலிருந்து 1945 வருடம் இரண்டாவது உலக போர் நடந்த பொழுது ஏராளமான ட்ரக் வண்டிகளும் பஸ் வண்டிகளும் சென்னையில் இருந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியிலிருந்து விற்பனையாகின. 1947 வருடம் சுதந்திரம் வந்தது. அதற்கு பிறகு வந்த இந்திய அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து இந்த இடத்தில் அசெம்பிளி செய்வதெல்லாம் நிறுத்திவிட வேண்டும். ஏதாவது வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனி இங்கு விற்பனை செய்ய விரும்பியதனால் அவர்கள் இந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது. இதற்கு இண்டிஜினைசேஷன் கிளாஸ் என்று பெயர். அப்பொழுது ஜெனரல் மோட்டார்ஸ், ஃபோர்டு இவர் இரண்டு பெயர்களுமே இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கவே முடியாது என்ற முடிவுக்கு வந்து அவர்களுடைய கம்பெனிகளை இந்த இடத்திலிருந்து மூடி மறுபடியும் அமெரிக்காவுக்கே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு இந்தியாவில் ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ் வண்டிகள் எல்லாம் கிடைக்காமல் போகிவிட்டன. 1970களில் சிம்சன் அண்ட் கம்பெனி மறுபடியும் ஃபோர்டு ட்ரக்குகளை தயார் செய்வதற்காக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆனால் அந்த வண்டிகள் சென்னை மற்றும் இந்தியாவில் இருக்கிற சாலைகளில் படுதோல்வி அடைந்த பிறகு அதுவும் மூடப்பட்டது. அதற்கு பிறகு 1991 வருடம் இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது, அதாவது லிபரலைஸ்ட் ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தது. 1995 வருடம் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி மறைமலை நகரில் தன்னுடைய தொழிற்சாலையை தொடங்கியது. அதற்கு பிறகு சென்னை நகரமே ஒரு பெரிய ஆட்டோமோட்டிவ் ஹப்பாக மாறிவிட்டது. இப்பொழுது உலகத்தில் நீங்கள் எந்த பெரிய ஆட்டோமோட்டிவ் கம்பெனி எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு அலுவலகமோ சென்னையில் இருக்கவே இருக்கும். அதே போல பல ஏராளமான மோட்டார் வண்டிகளுக்கு தேவைப்படுகிற இன்ஜினியரிங் பொருட்கள் எல்லாம் சென்னையில் தான் தயாராகப்படுகின்றன. இந்தியாவின் ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர்ஸில் சென்னை எப்பொழுதுமே முதல் ஸ்தானம் வகித்து கொண்டே இருக்கிறது. ஏன், ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை ஒரு புது ரெக்கார்ட் நிறுவியது. அதாவது ஒரு நிமிடத்தில் 3 வண்டிகள், மோட்டார் வண்டிகளும் 1.5 நிமிடத்தில் ஒரு ட்ரக் வண்டியும் அசெம்பிள் செய்து கொண்டிருந்த ஒரு புது ரெக்கார்ட் சென்னை நகரம் நிறுவியது. அது அமெரிக்காவில் இருக்கிற டெட்ராய்ட் நகரத்தில் கூட அந்த அளவுக்கு மோட்டார் வண்டிகளும் ட்ரக்குகளும் தயாராகாத ஒரு காலத்தில் சென்னையிற்கு அப்படி ஒரு ரெக்கார்டு இருந்தது. இப்பொழுதும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி சென்னையில் இல்லை. மறுபடியும் அவர்கள் மூடி சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பேக் எண்ட் ஆபரேஷன்ஸ் இப்பொழுதும் சென்னை நகரத்தில் தான் இருக்கிறது. இதுதான் அமெரிக்கன் வண்டிகள் எப்படி முதலில் சென்னைக்கு வந்து எப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு பலத்த எதிர்ப்பையும் எதிர்த்து எப்படி வெற்றிகரமாக அவர்களுடைய வியாபாரத்தை இந்த இடத்தில் நிலைநாட்டினார்கள் என்கிற ஒரு வரலாறு. இதே போல அடுத்த வாரங்களில் சென்னை நகரத்தின் பல வரலாறுகளுடன் மறுபடியும் வருகிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடித்திருந்ததனால் நீங்கள் இதை ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.